ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்று வருகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தோடு நமக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதன் நிபந்தனைகளும் நாம் கை கொள்ளும் போது நிச்சயமாகவே அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடிகிறது. அநேக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செய்திகள் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது என்று எங்களோடு நீங்கள் பகிர்ந்து வருகிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்திகள் உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறதோ அதே போல் மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களுடைய யூடியூப் சேனல்லேருந்து நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய குரூப்ஸ் மற்ற நண்பர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்கும்போது இந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கும் போய் சேரும். நிச்சயமாகவே தேவன் இது நிமித்தம் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளுக்குரியதான வாக்குத்தத்த வார்த்தை உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை என்று இந்த வசனத்துடைய பிற்பகுதி சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான இந்த வாக்கு தத்தம், நீயோ அநேக ஜாதிகளை ஆளுவாய். நீ அநேக ஜாதிகளை என்று சொல்லும்போது தேசங்கள், தேசத்தில் இருக்கிறதான ஜனங்களை ஆளுகை செய்யத்தக்கதான ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு தருகிறார். சில நேரத்தில் நாம் மற்ற ஜனங்களை ஆளுகை செய்யக்கூடிய நிலையில் இல்லாமல் ஜனங்கள் நம்மை ஆளுகை செய்கிறதான ஒரு நிலையில காணப்படலாம். சில நேரத்தில் சத்துருக்கள் நம்மளை ஆளுகை செய்யலாம். சில நேரத்தில் பாவம் நம்மளை ஆளுகை செய்யலாம். சில நேரங்களில் அநேக பாவ அடிமைத்தனம் நம்மளை ஆளுகை செய்து கொண்டு இருக்கலாம். சில அடிக்ஷன்ஸ்லேருந்து வெளியே வர முடியாதபடி பல விதத்தில் நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நீயோ அதேகரை நீ ஆளும்படி ஒரு அதிகாரத்தை நீ பெற்றுக்கொள்கிறதான ஒரு ஜனம் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் உங்களை ஆளுவது கிடையாது, ஆனால் நீங்கள் மாறாக அவர்களை ஆளும்படியான ஒரு அதிகாரத்தை பெறப்போகிறீர்கள். தேவன் நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஆளுகை திறனை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இந்த ஆளுமை, இந்த ஒரு அதிகாரம், இந்த ஒரு அத்தாரிட்டி, ஒரு ரூல் தேவன் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுவது எவ்வளோ பெரிதான ஒரு காரியம், எவ்வளோ பெரிதான ஒரு ஆச்சரியமான காரியம். ஏனென்று சொன்னால், இந்த ஆளுமை திறன் என்று சொல்லும்போது அது அந்த அதிகாரமும் அந்த வல்லமையும் தேவனிடத்திலிருந்து நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால், அவர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறதான தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பூமி அனைத்தையும் அவர் ஆளுகை செய்கிறதான கர்த்தர். இந்த பூமி, இந்த யூனிவர்ஸ் முழுவதும் சகல சிருஷ்டியும் அவர் ஆளுகை செய்கிறதான கர்த்தர் என்பதை வசனம் சொல்லுகிறது. நம்முடைய தேவனுடைய வல்லமையும் மகத்துவத்தையும் குறித்து அநேக வசனங்களை நாம் வேதத்திலே நாம் பார்க்க முடியும். ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக நினைப்பூட்டுகிறேன். நீங்களும் என்னோட கூட ஒரு வேதத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அவருடைய கரத்திலே ஆளுகை இருக்கிறது. தேவரீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர் என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடியும். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலும் சங்கீதம் 22வது சங்கீதம் 28வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அவர் தமது சிங்காசனத்திலிருந்து ஆளுகை செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருந்து அவர் பூமி அனைத்துக்கும் ராஜாவாகிய தேவன், பூமி அனைத்தையும் அவர் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறதான கர்த்தர் என்பதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அவர் ஒரு சமுத்திரம் தொடங்கி மற்ற ஒரு சமுத்திரம் வரை அவருடைய ஆளுகை இருக்கிறது என்று சகரியா 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். ஒரு சமுத்திரம் தொடங்கி அடுத்த சமுத்திரத்துடைய கரை வரை அந்த கடல் முழுவதையும் அவர் ஆளுகை செய்கிறார். அந்த கடலில் இருக்கிறதான எல்லா உயிரினங்களும் அவருடைய கண்ட்ரோலிலே இருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு வல்லமை உள்ள தேவன், இயற்கையை அவர் ஆளுகை செய்கிறார். இன்றைக்கு அநேக இயற்கை சீற்றங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது
ஒரு சாதாரணமான ஒரு காரியம் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அவைகளை கர்த்தர் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். சில நேரத்தில் தேவனுடைய கோபாக்கனை நிமித்தம் அப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஒரு அழிவை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய கோபம் இந்த பூமியின் மேல் எப்படி வெளிப்படும் என்று நமக்கு தெரியாது. எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்கிறதான கர்த்தர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எந்த ஒரு மனுஷனையும் அவர் மேன்மைப்படுத்த முடியும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறதான கர்த்தர், அவருடைய கரத்திலே அந்த ஆளுகை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டதான ஆளுமை திறனுடையதான நம்முடைய தேவன் நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு கிருபையை கொடுக்கிறார். நாம் மற்ற ஜனங்களை ஆளுகை செய்யும்படியாய் நாம் இருக்கிறதான இடங்களிலே நாம் தலைவர்களாய் தலைவிகளாய் தேவனுடைய பார்வையில் மேன்மையுள்ளவர்களாய் நல்ல ஸ்தானமுடையவர்களாய் நிற்கும்படி தேவன் அப்படிப்பட்டதான ஒரு கிருபையை கொடுக்கிறார். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் அப்படிப்பட்டதான ஒரு ஆளுகையை உங்களுக்கு தேவன் இன்றைக்கு கொடுக்கிறாரா. அப்படிப்பட்டதான ஒரு வல்லமையை அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். தேவன் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துவதற்கு ஆண்டவருக்கு சில காலங்கள் எடுக்கலாம். சில நேரத்தில் ஒரே ராத்திரியில ஒரு மனுஷனை தேவன் உயர்த்தக்கூடும். வேதத்தில் பல மனிதர்களை தேவன் அப்படியாக உயர்த்தி அவர்களுக்கு ஒரு ஆளுகையை கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நாம் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது அங்கே யோசேப்பை குறித்து நாம் வாசிக்க முடியும். யோசேப்பை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு குழியில தூக்கி வீசப்பட்டதான ஒரு பிள்ளை, ஒரு சின்ன ஒரு வாலிபனாக இருந்ததான ஒரு நிலையில சகோதரர்களால் பகைக்கப்பட்டு அவனை கொல்ல வேண்டும் என்று நினைத்ததான சகோதரரிடத்து இருந்து அவனை ஒரு சகோதரன் காப்பாற்றி அவனை ஒரு அடிமையாக விற்று விட்டார்கள். அங்கே இஸ்மவேலரிடத்துல அடிமையாக விற்கப்பட்டதான அந்த யோசேப்பு ஒரு பார்வோனுடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரனாக சேர்க்கப்பட்டான். அவன் செய்யாத ஒரு தவறுக்கு அவன் சிறைச்சாலைக்கு சென்றான். அவன் இருக்கிறதான அந்த ஸ்தானத்தில் எல்லாம் தேவன் அவனுக்கு ஒரு தயவு கொடுத்து கொண்டே வந்தார். ஆனால் ஒரு நாள் வந்தபோது ஆண்டவர் அவனை ஒரு மேன்மையான ஒரு இடத்துல அந்த தேசம் முழுமைக்கும் அவன் அதிகாரம் உள்ளவனாய் நிற்கும்படி கர்த்தர் அந்த யோசேப்புக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அன்றைக்கு குழியில வீசப்படும் போது அவனை எல்லாரும் அற்பமாய் எண்ணினார்கள், அவனை தூஷித்தார்கள், அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள், அவன் மேல் அபாண்டமான பழிகளை சுமத்தினார்கள். எல்லா தேவையில்லாத பிரச்சனையிலும் அவனை சிக்கிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்படியாக எத்தனமாய் நடந்து கொண்டார்கள். ஆனால் தேவன் அவனை முன்குறித்து வைத்திருந்தார். முழு எகிப்து தேசத்துக்கும் அவனை ஒரு அதிகாரியாக ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வீற்றிருக்கத்தக்கதாய் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்துவதற்கு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். எனக்கு பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான ஒரு ஆளுகை அவனுக்கு வந்த பிறகு யோசேப்புடைய சகோதரர்கள் எல்லாம் பஞ்சத்தின் நிமித்தம் யோசேப்பினிடத்தில் அவன் தன்னுடைய சகோதரர் என்று அறியாமலே வந்து அவனிடத்தில் ஆகாரத்துக்காக வந்து நின்றதை ஒரு நாளை தேவன் நியமித்தார். அன்றைக்கு யோசேப்பு அவர்களை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டு அழுது பின்பதாக நான் தான் உங்களுடைய சகோதரன் என்று சொல்லி எல்லாம் அவர்களை கட்டி அவர்களை முத்தமிட்டு அவர்களை பழி வாங்காதபடி அவர்களுக்கு நன்மை செய்யும்படி யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். 45ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்துக்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாகவும் வைத்தார் என்று யோசேப்பு தன்னுடைய சகோதரரிடத்தில் சொல்லுகிறார். யோசேப்புக்கு அவ்வளோ பெரிதான ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் உயர்த்தி கொடுத்தார். அவ்வளோ ஆளுகையை அவனுடைய கரத்தில் தேவன் கொடுத்தார். மாத்திரமல்ல, அவனுடைய கரத்தின் கிரியைகள் அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்கள் 38ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது யோசேப்போட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவனோட கூட கர்த்தர் இருக்கிறதுனாலே அவனுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறது என்று சொல்லி அவனுடைய எஜமான் கண்டு ஒவ்வொரு இடத்திலையும் அவனுக்கு ஒரு உயர்வையும் ஒரு மேன்மையும் கொடுத்து கொண்டே வந்தார். நாள் ஒன்று வந்தபோது எகிப்து தேசம் முழுமைக்கும் அவன் அதிபதியாக ஏற்படுத்தப்பட்டான். தன்னோட யோசேப்புடைய தகப்பன் அவன் மரித்து போயிட்டான் என்று அவ்வளோ காலம் நினைத்து கொண்டிருந்ததான அந்த தகப்பனிடத்தில் மீண்டுமாக இந்த சகோதரர்கள் போய்
உங்களுடைய மகன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவன் அதிபதியாக இருக்கிறான் என்று சொன்னதை உடனே அவன் மூர்ச்சித்து மயங்கி விழுந்தான். ஆனால் மீண்டுமா அவன் அனுப்பினதான வாகனங்கள் ரதங்கள் எல்லாம் பார்த்த உடனே யோசேப்புடைய தகப்பன் யாக்கோபுடைய அவனுடைய ஆவி உயிர்த்தது என்று அதே அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். அப்படிப்பட்டதான ஒரு அதிகாரத்தை தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் கொடுக்க விரும்புகிறார். எனக்கு பிரியமானவர்களே, யோசேப்பை உயர்த்தினதான தேவன் நிச்சயமாகவே உங்களையும் உயர்த்தக்கூடும். நீங்கள் இருக்கிறதான இடங்களில் ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். அந்த ஆளுகையை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் நம்முடைய கரத்தின் கிரியைகளை எல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிறதான தேவன். அவர் நமக்கு ஒரு ஆளுகை கொடுப்பார் என்று சொன்னால் எல்லாவற்றையும் நமக்கு ஒரு அதிகாரத்தோட ஒரு ஆளுமையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அது இப்போது அல்ல, ஆதியிலே தேவன் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை உருவாக்கும் போதே அவர் கொடுத்ததான ஒரு வார்த்தை, அந்த பூமி முழுவதையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்தார். இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்டதான ஒரு ஆளுகையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் தேவனும் விரும்புகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 40 வருஷமாய் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர்களை விடுதலை ஆக்கி அவர்களை கானான் தேசத்து வரை அவர்களை கொண்டு வரும்படி கர்த்தர் ஒரு மனிதனாக மோசேயை தேவன் தெரிந்து கொண்டார். மோசே இப்பொழுது வயது சென்றவனாய் மரித்து போகும்போது ஆண்டவர் அவனு மேல் இருந்ததான் அந்த அபிஷேகத்தை யோசுவாவின் மேல் வைக்கும்படி தேவன் மோசேக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த அபிஷேகத்தை யோசுவா மேலே வைத்த பிறகு இனிமேல் யோசுவா இந்த ஜனங்களை எல்லாம் நடத்த வேண்டும், இவர்களை கானான் தேசத்துக்கு உள்ளே கொண்டு போய் சேர்க்கும்படியான ஒரு பெரிதான ஒரு பாக்கியத்தை, ஒரு ஆளுமை திறனை, ஒரு அதிகாரத்தை யோசுவா அன்றைக்கு பெற்றுக்கொண்டார். எனக்கு பிரியமானவர்களே, யோசுவாவுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம், ஒரு பயம். இந்த ஜனங்கள் மோசேயே கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். நாங்கள் எம்மாத்திர இவ்வளோ நாள் வேலைக்காரனா இருந்தேனே, இப்போ எனக்கு இந்த அதிகாரமா, நான் எப்படி நடத்த முடியும் என்று அவனுக்குள்ள பல கலக்கம், ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து பலப்படுத்தினார். நான் மோசையோட கூட இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன், நீ பலங்கொண்டு திடமனதா இரு என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தினார். அந்த வார்த்தையோட யோசுவா புறப்பட ஆரம்பித்தார், இந்த ஜனங்களை நடத்த ஆரம்பித்தார். அந்த அபிஷேகமானது அன்றைக்கு யோசுவா மேலே வந்த பிறகு இந்த ஜனங்கள் மோசேக்கு எப்படி கீழ்ப்படிந்து நடந்தார்களோ அதே போல உமக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொல்லி அவர்கள் வாக்கு பண்ணுவதை யோசுவா 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் அதை வாசிக்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இன்றைக்கு பல விதத்தில் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், தைரியமாயிருங்கள், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாகவே நீங்கள் செய்யக்கூடியதான காரியம், நீங்கள் நடத்த வேண்டியதான காரியங்கள், நீங்கள் முன்னின்று செய்யக்கூடியதான அனைத்திலையும் தேவன் உங்களுக்கு அந்த ஆளுகையையும் அந்த அதிகாரத்தையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் உங்களோட கூட இருந்து உங்களை நடத்துவதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அதே யோசுவாவை பற்றி நாம் வாசிக்கும் போது யோசுவா 21ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களுக்கு சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். யோசுவாவின் காலத்தில் கர்த்தர் எல்லா சத்துருக்களுடைய கைகளிலிருந்தும் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். எல்லா சத்துருக்களும் அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். தேசம் முழுவதும் அவர்கள் சுதந்திரிக்க தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் ஆளுகை செய்யும் போது சத்துருக்களுடைய கைகளிலிருந்து கர்த்தர் நிச்சயமாக உங்களை விடுதலையாக்கி ஆண்டவர் உங்களுக்கு அமைதலையும் சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். சில நேரத்தில் நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். இந்த காரியத்தை நான் எப்படி செய்கிறது, இதில் நான் எப்படி தலை போட்டுக்கொள்வது, இதில் நான் எப்படி முன்னின்று நடத்துவது என்று ஒரு அச்சம், ஒரு கலக்கம் உங்களுக்குள்ள காணப்படலாம். அப்படிப்பட்டதான ஒரு பயத்தோடு தான் வேதத்தில் ஒருவரை நாம் பார்க்க முடியும். அவர் இந்த மீதியானவர்களுக்கெல்லாம் பயந்து போரடித்து கொண்டிருந்ததான ஒரு மனிதன், அவன் பேர் கிடியோன்.
அந்த கிதியோனுக்கு ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி பலப்படுத்தினார். இங்கே பாரு, நீ பயந்து கொண்டு இருக்காத, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்று சொல்லி தூதன் வந்து அவனை பலப்படுத்தினதை அவனால் நம்பவே முடியல. இது நீ தூதன் தானா, இங்கேயே நெல்லு, நான் போய் உனக்காக நான் ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு வரேன் என்று சொல்லி அவன் போய் ஆகாரத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து தூதனுக்கு கொடுத்து, தூதன் நான் தூதன் தான் என்று சொல்லி தன்னை நிரூபித்து காட்டின பிறகு அவனுக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே கிதியோனை குறித்து நாம் பார்க்கும்போது கிதியோன் கர்த்தரிடத்தில் முறையிடுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ தேவனுடைய தூதனானவர் அன்றைக்கு கிதியோனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவது என்ன? கர்த்தர் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானோட கையிலிருந்து நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது. கர்த்தருடைய சத்தத்தின்படியே அவன் நடக்க ஆரம்பித்தான். கிதியோன் அன்றைக்கு இஸ்ரவேலை அந்த மீதியானுடைய கையிலிருந்து மீட்டு கொள்ளும்படியான ஒரு பெரிதான ஒரு ஆயுதத்தை கர்த்தருடைய சத்தமாக அவன் பெற்றுக்கொண்டான். ஒவ்வொரு காரியத்தையும் அவன் தேவனுடைய வார்த்தையின்படி செய்யும் போது கர்த்தர் அன்றைக்கு மீதியானுடைய கையிலிருந்து இஸ்ரவேலரை விடுதலையாக்கினார். வசனம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாத படிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோன் நாட்களில் 40 வருஷம் அமைதலாயிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். 40 வருஷம் கிதியோனுடைய நாட்களிலே இஸ்ரவேல் தேசம் அமைதலாக இருந்தது. எந்த ஒரு யுத்தமும் பிரச்சனைகளும் வராதபடி கர்த்தர் அந்த தேசத்தில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தார். நிச்சயமாகவே இந்த நாளிலும் கூட உங்களுடைய கரத்திலே தேவன் அவருடைய அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கும்போது ஆண்டவருடைய சத்தத்தின்படி நீங்கள் எப்போதெல்லாம் நடக்க உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ நிச்சயமாகவே ஆளுகையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், நம்மளுடைய வேலையில் நாம் ஜாக்கிரதையாக இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு தேவன் ஒரு ஆளுகையை கர்த்தர் கொடுக்கிறாராம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்கிறது, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நாம் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கத்தக்கதான ஒரு அதிகாரத்தை, ஒரு பலனை, ஒரு ஞானத்தை தேவன் கொடுக்கிறார். ஆண்டவர் அப்படியாக ஒரு மனிதனை தேவன் தேர்ந்தெடுத்தார். சின்ன தாவீது ஒரு வாலிபனாக, சிவந்த மேனி உள்ளவனாக, அழகுள்ளவனாக, சௌந்தரியம் உள்ளவனாய் ஆடுகளுக்கு பின்னாடி இருந்தவனை அன்றைக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணும்படி தெரிந்து கொண்டார். அன்றைக்கு சாமுவேல் வந்து அவனை அபிஷேகம் பண்ண பிறகு அவன் உடனே ராஜாவாய் மாறவில்லை. அவன் மீண்டுமாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் அவன் ஜாக்கிரதையாக இருந்தான். ஒரு ஆடியும் அவன் சும்மா கேர்லெஸ்ஸாக விடமாட்டான். ஒரு நேரம் சிங்கம் வந்து ஆடை பிடித்து போகும்போது சிங்கத்தின் வாயை கிழித்து அவன் தன்னுடைய ஆட்டுக்குட்டியை காப்பாற்றினான். கரடி வந்து பிடித்த போது ஆட்டுக்குட்டியை அவன் காப்பாற்றினான். அப்படியாக அவனுடைய வேலையில் அவன் ஜாக்கிரதையாக இருந்ததுனால ஒரு நாள் அவன் தன்னுடைய சகோதரர்களை காணும்படி அன்றைக்கு அவன் ஒரு யுத்த களத்துக்கு போகும்போது அங்கே பெலிஸ்தியரில் ஒருவன் காத்தூரானாகிய கோலியாத் ஒரு ராட்சதனை போல அங்கே நின்று 40 நாள் இரவும் பகலும் வந்து அவன் யாராவது ஒருவனாக வந்து என்னோட சண்டை போடுங்கள், என்னையோட யுத்தம் பண்ணுங்கள், என்னை வீழ்த்துவீர்கள் என்று சொன்னால் பெலிஸ்தியர்கள் எல்லாம் இஸ்ரவேலுக்கு வேலையாட்களாக அடிமைகளாக இருப்பார்கள். ஒருவேளை பெலிஸ்தியர் ஜெயித்தால் இஸ்ரவேலர்கள் எல்லாம் எங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒரு சவாலோடு அவன் ஒவ்வொரு நாளும் சத்தமிட்டு கொண்டிருந்தான். அவனுடைய சத்தத்தை கேட்டே எல்லாரும் பயந்து ஓடுவார்களாம்.
அப்படிப்பட்டதான ஒரு ராட்சதனை போல இருந்த ஒரு மனுஷன். ஆனால் அன்றைக்கு தாவீது போய் அங்கே நின்ற போது அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம், இவன் இஸ்ரவேலுடைய தேவனை நிந்திக்க இந்த பெலிஸ்தியனை எம்மாத்திரம் என்று சொல்லி இவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்தது. இவனுடைய வேலையில் இவன் ஜாக்கிரதையாக இருந்ததுனால அன்றைக்கு ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கும்படி ஒரு அதிகாரத்தை, ஒரு வைராக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். போய் சொன்னான், ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, என்னுடைய ஆட்டை பீறி போடும்படி வந்தது, ஆனால் அவைகளை நான் என்னுடைய ஆட்டுக்குட்டியை தப்பிவிக்கும்படி சிங்கத்தையும் அந்த கரடிகளை எல்லாம் நான் பீறி போட்டேன் என்று சொல்லி வைராக்கியமாய் சொன்னான். அவனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் ராஜாக்கு முன்னாடி சொன்னான். இவ்வளோ பெரிதான ஒரு காரியத்தை செய்வதற்கு எனக்கு பலன் இருக்கு, இந்த பெலிஸ்தியர் எம்மாத்திரம் என்ன அனுப்புங்க, நான் போறேன் என்று சொன்ன போது அன்றைக்கு ராஜாவா இருந்ததான சவுல் தன்னுடைய வஸ்திரத்தை, தன்னுடைய ஆடைகள் எல்லாம் அவனுக்கு கொடுத்து எல்லாத்தையும் போட்டு நடந்து பார்த்தான். சொன்னான், இது எனக்கு ஒத்து வராது, இது எல்லாத்தையும் அவுத்து வச்சுட்டு அவன் போய் ஒரு 5 கூழாங்கலை எடுத்து அன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தின் மேலே வைராக்கியமாய் அவன் போனான். அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு முன்பதாக நிற்கத்தக்கதாய் ஒரு சின்ன ஒரு தாவீதை அன்றைக்கு தேவன் தெரிந்து கொண்டார். உங்களுடைய வேலையில் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால் நீசருக்கு முன்பாக இல்லை, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடியதான ஒரு பலனை தேவன் கொடுக்கிறார், ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 45 வசனம் சொல்கிறது, அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலனுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தில் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்டதான ஒரு வைராக்கியமான வார்த்தைகள், ஒரு பெரிதான ஒரு ஜீல் அன்றைக்கு தாவீதுக்குள்ள இருந்தது. அவன் பெலிஸ்தருக்கு முன்பதாக நிற்கும் போது சாதாரணமாய் நிற்கவில்லை, இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே அவன் நின்றான். அன்றைக்கு ஒரு சின்ன கூழாங்கல் தான், ஆனால் கர்த்தர் அந்த கூழாங்கலை அவருடைய கரத்தில் எடுத்துக்கொண்டான். அவன் வீசும்போது அது ஓங்கி அது நெற்றியிலே பதிந்து அவன் முகங்குப்புற விழுந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் ஏகோபித்து சொன்ன கத்தி அவர்கள் ஆர்ப்பரித்ததான ஒரு சத்தம், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10000 என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஒரு மேன்மை, ஒரு ராஜாவின் அபிஷேகம் அன்றைக்கு தாவீதின் மேல் இருந்ததினால கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். நாம் நம்மளுடைய செய்கிற வேலைகளில் ஜாக்கிரதையாக இருப்போம் என்று சொன்னால், ஆடு மேய்க்கிற வேலை தான் அன்றைக்கு தாவீது செய்தார். ஆனால் அன்றைக்கு அவன் ஜாக்கிரதையாக இருந்ததினாலே கர்த்தர் இஸ்ரவேல் தேசம் முழுவதுக்கும் ராஜாவாக கர்த்தர் ஏற்படுத்தினார். தாவீதுடைய அரசாங்கத்தில் ஒரு பெரிதான ஒரு ரட்சிப்பை அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு தேவன் கொடுத்தார். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய கையில் கர்த்தர் என்ன வேலை கொடுத்திருக்கிறாரோ அதை ஜாக்கிரதையாய் செய்யுங்கள், ஞானத்தோடு செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை மேன்மைப்படுத்துவார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், நாம் கிறிஸ்துவுக்காக நாம் பாடுகளை சகிப்போம் என்று சொன்னால் அவரோட கூட ஆளுகை செய்கிறவர்களாய் மாற முடியும். எனக்கு பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார், நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்காக நாம் என்ன பாடுகளை சகிக்கிறோம், என்ன காரியங்களுக்காக நாம் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிறோம் என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிறதான் இந்த உலகத்தோட ஒத்த வேஷம் தரிக்காம தேவனுக்கு எது நன்மை, தேவனுக்கு எது பிரியம், தேவனுக்கு எது உகந்ததாக இருக்கும் என்று சொல்லி நாம் அவைகளை சிந்தித்து கிறிஸ்துவுக்காக நாம் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுவோம் என்று சொன்னால், அவருக்காக நாம் பாடுகளை சகிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர் சீக்கிரமாகவே வெளிப்பட போகிறார். அவரை நாம் தரிசித்து அவரோட கூட ஆளுகை செய்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2 அதிகாரம் 12 வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நாம் அவரோட கூட பாடுகளை சகிப்போம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்காக எதெல்லாம் பாடுகளை நீங்கள் சந்தோஷமாய் சகிக்கிறீர்களோ, சிலர் உங்களை நிந்திக்கலாம், சிலர் உங்களை அவமானப்படுத்தலாம், நீங்கள் ஆலயத்தை செல்லுவதை பார்த்து கூட சிலர் உங்களை நகைத்து உங்களை கிண்டல் அடிக்கலாம், உங்களை கேலி பண்ணலாம், பரியாசம் பண்ணலாம். சில நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால உங்களுக்கு பலவிதமான உபத்திரவங்களை கூட கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்காக அதை நீங்கள் பொறுமையோடு சகிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே
அவரோட கூட நீங்கள் ஆளுகை செய்ய முடியும். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு பெரிதான ஒரு அதிகாரத்தை, ஒரு ஆளுகையை தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளின்படி, அவருடைய நியாயங்களின்படி நாம் நடக்க நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் நம் தேவனுடைய சத்தத்துக்கு நம் செவி கொடுப்பதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே தேவன் எப்படி ஒரு யோசேப்பை உயர்த்தினாரோ, எப்படி ஒரு கிதியோனை தேவன் உயர்த்தினாரோ, எப்படி தாவீதை கர்த்தர் உயர்த்தினாரோ, அதே போல கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் உயர்த்தி ஒரு பெரிதான ஒரு ஆளுகையை தேவன் உங்களுடைய கரத்தில் கொடுக்க நிச்சயமாகவே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் இந்த வார்த்தைகளை கேட்டு, ஆண்டவரே எனக்கும் அப்படிப்பட்டதான ஒரு கிருபையை தாரும், ஒரு அபிஷேகத்தை தாரும், ஒரு வல்லமை எனக்கு தாரும், எனக்குள்ள அதிகாரம் உள்ளவராய் நீர் இருந்து என்னை நடத்தும் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீதிமான்கள் ஆளும்போது பட்டணம் களி கூறும் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை கர்த்தர் உங்களை மேன்மையான ஸ்தானத்துக்கு உயர்த்துவார் என்று சொன்னால் உங்கள் நிமித்தம் உங்களுடைய சமுதாயம், உங்களுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். நிச்சயமாகவே நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும். என்னோட கூட நீங்களும் இணைந்து நீங்கள் ஜெபிங்கள். இந்த நாளுக்குரியதான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிப்போம். கர்த்தர் தாமே நம்மோட கூட இருப்பாராக. நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆளுகையை பெற்றுக்கொள்ளுகிறதான ஒரு ஜனமாய் மாறத்தக்கதாய், ஆண்டவரே அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை, கிருபையை இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீயும் அநேக ஜாதிகளை ஆளுவாய், அவர்களோ உங்களை ஆளுவது இல்லை என்று சொல்லி வாக்கு பண்ணின கர்த்தர், அநேகரை நாங்கள் ஆளுகை செய்யத்தக்கதாய், அநேகரை ஜீவரட்சணையும் பண்ணத்தக்கதாய், அநேகருக்கு நன்மை உண்டாகும்படியாய், எங்கள் மூலமாக அநேகருக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடத்தக்கதாய் அப்படிப்பட்டதான ஒரு கிருபையை கர்த்தர் நீ கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான சத்துருக்களுடைய கையிலிருந்து உடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கத்தக்கதாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய கட்டளையின்படி நியாயமைகளைப்படி கர்த்தாவை நடக்க கருத்தாய் கைக்கொள்ள கிருபை தாரும். உம்முடைய சத்தத்தை செவி கொடுத்து உம்முடைய சத்தத்தின்படி நடக்க கர்த்தாவே ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் ஆண்டவரே நாங்கள் இன்னும் ஆண்டவரே கர்த்தாவை வைராக்கியமாக ஆண்டவரை கருத்தாய் அதை நாங்கள் பயன்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஜாக்கிரதையாய் நாங்கள் இருக்க எல்லா கவனங்களை கர்த்தர் நீர் எடுத்து போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அவர்களை எடுக்கிறதான எல்லா முயற்சியிலும் ஒரு வெற்றி உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். அதிகாரியுடைய பார்வையில், மனுஷனுடைய பார்வையில் எல்லாம் பிள்ளைகளுக்கு ஒரு தயவு உண்டாகட்டும். சீக்கிரத்தில் அந்த மேன்மையை சுதந்திரிக்க, ஒரு அதிகாரத்தை சுதந்திரிக்க கர்த்தர் இந்த நாளில் யாருக்கெல்லாம் முன்குறித்து வைத்திருக்கிறீரோ அவர்கள் அத்தனை பேர் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கர்த்தர் நீ கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.